ஒரு சாதாரண கல்லூரி வாழ்க்கைன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் என் வாழ்க்கையவே மாறிடுச்சு. என்னோட காலேஜ் மேடம்க்கு நான் உதவி பண்ண போனேன். ஆனால் அது ஒரு சாதாரண உதவி அல்ல, வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவமாக மாறிடுச்சு. அந்த நாள் நடந்ததை நான் இப்போவும் நினச்சா ஷாக் ஆகிடுவேன். இன்றைக்கும் சொல்ல போகிற கதையில் நான் எப்படி என்னோட காலேஜில் படித்த ப்ரொஃபஸர் கூட அவங்க வீட்டில் போய் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரி வாங்க நேராக கதைக்கு போயிடலாம். நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட காலேஜில் ஒரு மேடம் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு அழகான மேடத்தை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அப்படி இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தாங்க. நான் காலேஜில் டெய்லி அந்த மேடத்தை பார்த்துருவேன். அந்த மேடத்தோட பேர் மாலா. ஒரு நாள் மாலா காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு உடம்புல பல இடங்களில் அடிபட்டு இருந்திருக்கு. அது சரியாகிறதுக்கு 6 மாதம் ஆகியிருக்கும். 6 மாதம் சரியானதுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் காலேஜுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து நான் உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போன உடனே என்னோட தம்பி கூட விளையாட ஆரம்பித்தேன். அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னோட தம்பி மண்டையில் 4 தட்டு தட்டினேன். அவனும் மாந்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். இப்படியே தான் நான் என்னோட காலேஜ் படிப்பை முடித்தேன். அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு நாள் நான் என்னோட பக்கத்து ஏரியாவில் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷாக் இருந்தது. மாலா மேடம் அந்த பக்கமாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க முன்னாடி வண்டியை போய் நிறுத்தினேன். அவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் என்னைய மறக்கலை. என்ன மேடம் இந்த பக்கம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க இங்கே வீடு மாற்றி வந்துட்டேன்டா சொன்னாங்க. 2 பேரும் பேசிட்டு கிளம்பும்போது, மேடம் நான் பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பரை மாலா மேடம் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். என்னோட வீட்டுக்கு வந்ததுமே என்னோட கூட பிறந்த தம்பியை தூக்கி கொஞ்சம் ஆரம்பித்தேன். அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த ஏரியாவில் கேபிள் டிவிக்காரங்க நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அந்த நம்பரை ஷேர் பண்ணேன். வீட்டில் வேறு ஏதாவது பொருள் எடுத்து வைக்க வேண்டிய ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு மெசேஜ் வந்தது. நாளைக்கு உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு வாடா, ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மெசேஜை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்கள பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் சின்ன சின்னதாக வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே முடித்தேன். வேலை செய்யும்போது 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கூடவே பிறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடுனேன். அடுத்த 1 வாரம் 2 பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க கூட நான் பேசும்போது அவங்களோட கதையை என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தனியாக தான் இருக்கிறதாகவும் இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க புருஷன் பெங்களூரில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. இப்படியே கொஞ்சம் நான் போய்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிது. அது என்னன்னா அவங்களோட பிறந்த நாள் வந்தது. அவங்களோட பிறந்த நாள் எனக்கு தெரியாது. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் மெசேஜில் மேடம் எனக்கு ட்ரீட்டு வைங்க அப்படின்னு சொன்னேன். டேய், பிறந்த நாள் நேற்றே முடிஞ்சிருச்சு, நேற்று நீ விஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரிடா, நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஏதாச்சும் சமைச்சு தரேன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே ஒரே சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு கேக் வாங்கிட்டு போயிருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த கேக்கை வெட்டினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கேக் பீஸ் கொடுத்தாங்க. அந்த கேக்கை வைத்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்தோம். உடனே டேய் என்னடா இப்படி எல்லாம் பண்ற பாரு, முகமெல்லாம் கேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேக்கை வாஷ் பண்ணுறதுக்கு போய் கொஞ்ச நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு திரும்பி வந்தா. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வர பசி.
சாப்பிடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க அதை பார்த்து, டேய் என்னடா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பற்றி பேச ஆரம்பித்தேன். கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். அவளும் அவளோட வாழ்க்கையை பற்றி சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட, என்ன மேடம் கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சே, எதுவும் நல்ல விஷயம் கிடையாதா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். உடனே அதெல்லாம் எதுவுமே நடக்கவே நடக்காது போல அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான். என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவளோட புருஷனை பற்றி சொல்ல ஆரம்பித்தா. என்னோட புருஷன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே டயர்டாக இருக்குன்னு தூங்குவான். எங்களுக்குள்ள புரிதல் சரியாக இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாக போகலை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே, என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். உடனே ஆமாண்டா என்னோட வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு நான் சொன்னது அவளுக்கு அது புரிஞ்சிருச்சு. மேடம், நானும் என்னோட கூட பிறந்த தம்பியும் நல்ல பசியில் இருக்கோம் அப்படின்னு கேட்டேன். அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி என்னோட வீட்டுக்கு என்ன தேடி வந்துட்ட, உனக்கு விருந்து வைக்காம நான் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோட கூட பிறந்த தம்பிக்கும் விதவிதமாக விருந்து கொடுத்தா. நானும் என்னோட கூட பிறந்த தம்பியும் கொடுத்த இட்லி, வடை, குழிப்பணியாரம் எல்லாம் நல்லா ருசிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்தேன். இந்த ஸ்டோரியை அந்த பையன் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த சம்பவம் பல வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கதையின் முக்கியமான மாறல் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உண்மையான உதவி பண்ணுறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் சிலர் சந்திக்கிற சூழ்நிலைகள் அவர்களை தனிமையாக்கிவிடும். அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆதரவும் அன்பான பேச்சும் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எந்த உறவையும் தவறான புரிதலோ தவறான எதிர்பார்ப்போ இல்லாமல் தெளிவாகவும் மரியாதையுடனும் வைக்கணும். உதவி என்பது மனிதத்துவம். அதில் எல்லை, மரியாதை, நேர்மை முக்கியம். மறக்காமல் இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.